தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நல்லா சத்தியமா ஓவருங்க. என்ன கூப்பிட்டு வந்து படாது படுத்துறாங்க. இவன் இந்த பிளாக் பண்றேன்னு பேர்ல வந்து அவன் உழுகிறது இந்தியெல்லாம் எடுக்க சொல்றாங்க. தேவையாங்க? நம்ம பொழப்புக்கு மாலை போட்டோமா? ஸோ மாலை போட்டது இல்லாமல் சரி பழனி போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறதை விட்டு போட்டு பழனி வரக்கு முன்னாடி ஆர்வத்தை பண்ணிகிட்டு இருக்கான். சரி பார்ப்போம், ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணுவான், அதை விடுங்க. ஸோ அடி பட்டுச்சுன்னு வைங்க கைஸ், அவனால் நடக்கவே முடியாது. ஸோ பழனி நேரம் பஸ்ஸு தான். எங்க 8 தசம் கூட தெரிய மாட்டான். பாருங்க அவனை எங்கெங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. சாமி வந்துட்டு என்னென்ன வேண்டிட்டு இருக்குது. இங்கே தைப்பூசனால எல்லோரும் எங்கெங்கே இருப்பாங்க? ஸோ எல்லோரும் கோயில் இருப்பாங்க. ஸோ தைப்பூசக்கான இப்படி இன்றைக்கி நைட்டு எப்படியோ ஸோ எல்லா ஊர்லேயும் அன்னதானமாக தான் இருக்கும். இல்லை சில கோயிலில் காலையில் போட்டிருப்பாங்க. இவன்றானா போய் அன்னதானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஸோ சாமி தான் இருந்து எல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த சாமி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ விளாக் பைத்தியம் என்ன பண்ணுறது, விளாகவே கூப்பிட்டு வந்துடுவான் அவனா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அவன் என்னை கலாய்ச்சிட்டே இருக்கான். அப்படியே இருந்து நான் வேணும்லாம் பண்ணலைங்க. எனக்கு அது விஷயம் ஒரே ரெடி வரட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெத்தாக ஒரு இது பண்ணலாம் நம்ம. நல்லா இருக்கலாம் ஏரியா. இது அங்கே பாருடி, அங்கெல்லாம் போக மாட்டாங்க. போகலாண்டே. இங்கே பாரு இங்கெல்லாம் சூப்பராக இடம். சார் கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் இறக்கலாங்க, இறக்கிட்டு ஸோ அந்த கீழே போய் பார்க்கலாங்க. ஈரா வழி எப்படின்னு அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுறாரு. அங்கே போயிட்டு வந்துடுறாரு. இல்லைண்ணா அங்கே போயிட்டு வந்துட்டேன், என்ன மறந்துடுச்சுடா எனக்கு. சரி எடு. ஐயோ சும்மாவே என்னை கலாய்ப்பான் இவன். பிரேக் அழுத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் முட்டிடுச்சு அது கீழே போய். நல்லதால கொஞ்சம் வண்டிக்கு நான் கொஞ்சம் ஹைட் இருக்கனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிற வண்டிக்கு கீழே கொடுக்காம இருந்தால் கூட. இங்கே பாருங்க வா 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 இறக்கிடலாமா? நேரத்துக்கு இப்படி கவுந்து விழுந்தா என்ன ஆகுறது? வா கவுந்து விழுந்தா இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க அங்கே வீடு பார்த்தீங்களா? அது சூப்பர். அதுதான் இங்கே இருக்கையில அதுதான் ஹைலைட்டு. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம கிளச்சை பிடிச்சிட்டே போனோம்னா கிளச்சு மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸே பண்ணக்கூடாது கிளச்சு. ஸோ அப்படியே எந்திரிச்சு நிற்கலாங்க. சூப்பராக இருக்குது. ஹிமாலயனில் பண்ணுற மாதிரி எந்திரிச்சு நிற்கலாம். வா 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 சத்தியமாக சொல்கிறேன், அடிச்சுக்கிங்க. அதுதான் சூப்பர் அல்டிமேட்டு. இது சூப்பராகடா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க, சூப்பராக. உன்னை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஏற்றி பார்க்கலாங்க. உன்னை நம்ம அந்த ரூட்டு கூட மொக்கையாக இருக்குது. இந்த ரூட் சூப்பராக இருக்குங்க. இங்கே நான் அன்றைக்கி பார்த்தா முட்டை பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஸோ இந்த ரூட்டில் நம்ம இப்போ ஏற்றி பார்க்கலாங்க. சன்செட் சூப்பராக ஆகிட்டு இருக்காங்க. வாடா கைஸ் இப்போ தான் ஒரு காலை உடைச்சான். எங்கேயோ வாகாமன்னு போயிட்டு வரேன்ட்டு எங்கேயோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காலை ரைட் காலில் உடஞ்சிருக்கா. இப்போ லெஃப்ட் காலை உடைக்க போகிறான். போடா போ, 3 நேரம்டா போ. வண்டி இன்ஜின் சவுண்ட் பார்த்துக்கல எப்படின்னு நீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும்ல. அவனா வண்டி இப்போ வரைக்கும் ஆஃப் பண்ணலங்க. இந்த வீடியோ செக் பண்ண இருக்கும். ஸோ அங்கே அக்கா நம்மளே பார்த்துருந்தாங்க. வேணாம் ஹாய் சொன்னால் அடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. டேய் எட்ரா மஸ்கிட்டோ எடே. நான் இப்படி ஏற்றா இப்படி வரேன். நான் இப்படி வந்து அதில் ஏற்றி பார்க்குறேன்டா. டே கொஞ்சம் ஹையாக தான்டா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம்டா. கூட என்ன நடந்தாலும் பார்த்துருவோம். ஸோ வாங்க நம்ம பார்த்துடலாங்க என்ன நடக்குது.
ஏதோ ஏறி நடக்குதோ நம்ம ஏற்றி பார்த்துடலாம். அப்பா ஆல்ரெடி வண்டி இப்போ தான் சர்வீஸ் விடணும். நீங்கள் எல்லாமே பழனி போயிட்டு வந்துட்டாங்க, உனக்கு சர்வீஸ் விடணும். ஐயோ கரெக்டாக சார் கவராதா? இது பார்த்து நீ ஓடு ஓடு. அது நம்ம ஸ்டிக்கு தாங்க, நமக்கு ஒரு அண்ணா தந்தாருங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் அந்த அண்ணாக்கு. அந்த அண்ணா வீடியோ பார்த்துருப்பாரு, அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா அது இருந்தனால எனக்கு பரவாயில்ல, உண்மையிலுமே பரவாயில்ல எனக்கு. அது டேய் நான்லாம் கடப்பாரியே காலையில் எடுத்தனாலும் பிடிக்கி போட்டு போக வேண்டாம், சாதாரண ஒரு முள் எது இருக்கு. எப்படியோ இன்னொரு கால் உடைக்க போகிறாங்க கைஸ். பாருங்கள் எல்லோரும் பாருங்கள், ஜம்முன்னு பாருங்கள். இன்னொரு காலை உடைக்கிறேன், நானும் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஏற்றுவோம். நம்ம வண்டி சும்மாவே விழுங்க ஆகும் வண்டி அப்படி. ஏற்ற 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 ஏற்றுறா சக்தி ஏற்றுறா. மாசுரா நீ மாசுரா, நாமளே சொல்லிக்கணும், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏய் இதுல வாடா, இதுல வா. ஸோ ரைட் எடுத்துக்கடா. அதனால தெரிய மாட்டேங்குது எனக்கு. வீடியோஸ் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டியாக தான் வரும். ஸோ அவன் ஃபோனில் மட்டும் ஸ்டெபிலிட்டி கேமரா சரி, ஐ மீன் அது பேர் என்னப்பா அது, வைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவன் ஃபோனில் வேறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இல்லை, நானும் தேடி பார்த்தேங்க, அவன் ஃபோனில் இல்லை. எடுக்கிறியா அந்த நாய் போதும் ஓன வாங்கி அவன் செல்ஃபி எடுத்துக்கிட்டான் பாருங்க. ஐயோ ஒரு தொழில் அடிச்சு நின்றுட்டு இருக்குருக்கு வண்டி. ஃபஸ்ட்டு நமக்கு வண்டி தான், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம லடாக் ரைட் பண்ணுவோம். அதுக்கு வேண்டியது ஆஃப் ரோடிங் ப்ராக்டிஸ் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அச்சோ அச்சோ அச்சோ, நான் அப்படி சுற்றி வரலான்னு நினச்சேனே. அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஏற்றலாம். பட் ஆனால் இதில் ஏற்றினா அவன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்க. இதில் ஏற்றலாம். இது இப்படி இறக்குறோமா, இப்படி இறக்குற அப்படியே பிரேக் பிடிச்சி இறக்கி இந்த ரோட்டு வழியில் அப்படியே இறக்கி. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளே பார்த்துருக்காங்க அந்த மாடி மேலே நின்று. ஸோ ஒரு 4 பசங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீன் போட்டுக்க வேண்டியதுதான். பின்ன என்ன பண்ணுறது. எப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீலி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வீலி பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு சபத்தை எடுத்திருக்கேன். இருந்தாலும் வீலி பண்ணியே தீரணும், பண்ணுறேங்க. இப்போ ஒரே ஒரு வீலி மட்டும் அங்கே போய் இங்கே காட்டி எடுத்த கேமராவை பார்க்கலாம், வீடியோவை. ஸோ அங்கெல்லாம் கீழே போகலாம், அந்த வீட்டுக்கே போயிடலாங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக. அந்த மாதிரி இருக்குது. நான் அங்கே மேலே போய்க்கிறேன், அங்கேருந்து காட்டேன். ஏன்னா நம்ம இந்த புல்லுக்குள்ள ஓட்டும் போது தான் நமக்கு கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் காவடி முத்தரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மூலம் போகாமல் நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஐயோ கண்ணடிச்சு அச்சோ அச்சோ, நான் மிதிச்சிடக்கூடாதப்பா. வண்டி டயரும் ஏற்றக்கூடாது, நானும் மிதிக்கக்கூடாது. அது நான் என்ன பண்ணணும்னா சேஃபாக போகணும்.
மேலே என்னன்னு தெரியல, வீலி பண்ண வர மாட்டேங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா வெறுங்காலில் தான் இருக்கேன். ஓ சரி ஓகேங்க. இப்போ அப்படியே வீடியோ செக் பண்ணிவிட்டு ஒரு சினிமேட்டிக் போட்டுருவாங்க. அப்படியே நம்ம வண்டியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிடுவோம். அங்கே நிப்பாட்டிடலாம். ஐயோ கண்ணாடி சில்லு. ஆல்ரெடி கிரிக்கெட் விளாட போகிற இடத்துல எல்லாம் நிறைய கண்ணாடி சில்லு ஏற்றிருக்கு வண்டியில். நல்ல வேலை ஏற்றி நிற்கலைங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, சந்தோஷம். இப்போ கூட சன் செட் ஆகிற சூப்பராக கிட்ட. இப்போது மேக்ஸிமம் இது யூடியூபுக்குன்னே இல்லை, எல்லாம் ஒரு மெமரிஸ் தான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற எல்லாமே நம்ம ஒரு மெமரிஸாக கேதர் பண்ணிக்கணும். ஐயோ இவன் அடகுற இங்கிலீஷ் எல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுறது? பிளாக் பண்ணுறேங்கிறதுக்கு பிளாக் பண்ணிட்டேங்கிறான். பிளாக் பண்ணிட்டேன்னு. சரி ஓகேங்க, வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த சினிமேட்டிக். சன்செட் எல்லாம் இன்னொரு டைம் லாப்ஸ் இருந்து நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக இருந்திருக்காது. அதுவே ஏதோ இதாக தான் விழுந்தது. அது எங்களுக்கு தெரிலங்க. எங்களுக்கு நான் பிளாக் பண்ணி வச்சு தான் போனால் திரும்ப அது இதாகிடுச்சு. ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அப்படியே கீழே இறக்கிட்டு அதோட இன் பண்ணிக்கலாங்க வீடியோவை. ஸோ நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம். ஸோ என்னென்ன அளப்பறை கிடைக்குன்னு தெரில. ஸோ பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது. அதே இதுதான். சரிங்க, கீழே இருக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி ஒரு விண்டேஜ் வீடியோ இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த வீடியோ. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இதுவே போயிருக்கு. இதுவே 2 எபிசோடாக போட வேண்டியதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி பார்ப்போம் இது என்ன ஏதுன்றது. சரிங்க ஓகே, நான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பேச விரும்பலைங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எடுத்து தான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே டாட்டா பை பை சொல்லிடுறேன். நல்லா யாரும் கேட்கல இப்போது. சரிங்க ஓகே, அப்படியே என் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். கெத்தாக வரேங்க.